பூம்பாறை முடிஞ்சோடனே ஆணையரிக்கல் டேமு, பவர் ஹவுஸ் ஃபால்ஸ், அப்புறம் இன்னொரு டேமை பார்க்கலான்னு சொல்லியிருந்தாரு. அதேமாதிரி சன்ரைஸ், சன்செட் வியூ பாயிண்ட் இருந்துச்சு. இது 5 தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது ஆணையடிக்கல் டேம் போகிறோம். நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டூரிஸ்ட் யாரும் இல்லை, வந்துட்டு உடனே போயிடுறாங்க. எந்த ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. டேம் தானே, ரொம்ப பழைய டேம். ஸோ இங்கே ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே கார் விட்டோம்னா நம்மளை கண்டிப்பாக விசாரிப்பாங்க. நம்ம வந்து எங்கேருந்து வரோம் சொல்லிவிட்டு உள்ளே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக், மலை விட்டு இறங்கி அவங்களுக்கு ஒரு தனியாக வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தோம். வந்தால் வியூ எப்பயே சொல்கிறது தான், வியூ கண்டிப்பாக அழகாக தான் இருந்துச்சு. அப்படியே ஒரு ஓப்பன் வியூ, நல்ல காற்று. ஆக்சுவலி மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, அது எப்போ வரும்னு தெரியல. ஸோ நல்ல காற்றடிச்சிச்சு. நாங்கள் வந்து இது வந்து ஒரு மத்தியானத்துக்குள்ளே வந்து சில ஸ்பாட்ஸை முடிச்சுட்டு லஞ்சுக்கு எங்கேயாவது மூணாறு மெயின் சிட்டிக்கு போகணும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நல்ல காற்று இருந்தேன். என் பையனுக்கு ட்ரெஸ் ஆடுது, அதுலேருந்து பார்த்தாவே தெரியுது. ஸோ ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆப்வியஸ்லி என் நாத்தனார் பசங்கள்லாம் வந்து டீனேஜர்ஸ்னால நல்ல ஃபோட்டோஸ் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சரி சைட் சீயிங் போகலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். போகும்போது வந்து எந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது தெரியல. எல்லா இடமும் அழகாக இருக்குது. ஸோ இது ஒரு அப்படியே ஒரு டீ எஸ்டேட் மாதிரி இருந்துச்சு. இதுவும் அழகாக இருந்துச்சு. ஸோ நின்று ஒரு இடத்துல எடுத்தோம். நிறைய சைட் சீயிங் இருக்குது. அது முடித்தோன்னே இந்த ஃபால்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீச் ஆகும்போது நல்ல மழை. ஸோ கொஞ்சம் நாள் காருக்குள்ளே இருந்துட்டு தான் வந்தோம். நாங்கள் குடை எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல. ஸோ அதனால் வந்து மழை முடிஞ்சோன்னே வந்து வீடியோஸ் எடுத்தோம். வீடியோஸ் எடுத்துகிட்டு அங்கேயே கார்ன் வாங்கி நல்லா சுட சுட இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கார்னை சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃபுல் இதான் ஒரே ஒரு ஃபோட்டோ எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா கார் போயிட்டு வந்தனால ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு. ஸோ வீடியோவில் கவர் பண்ணாலும் முடியல. ஆக்சுவலி எல்லோரும் கவர் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி ஒரு ஃபோட்டோ மட்டும் கேப்சர் பண்ணோம். அடுத்தது ஒரு டேம் போனோம். இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போ ரீசெண்ட்லி கூட பில்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே வரும்போது மழை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு அதிசயம், நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஜப்பான் போயிட்டு வந்தோம். செரி ப்ளாசம் செடி அவ்வளோ இருந்துச்சு. நம்ம இந்தியாலேயும் செரி ப்ளாசம் செடி இருக்கும்னு எனக்கு அங்கே போய் தான் தெரியும், இந்த டேமில் தான் தெரியும். ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, பட் வந்து நேரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இவ்வளோ 4-5 செடியே இவ்வளோ அழகாக இருக்குன்னா ஜப்பான் ஃபுல்லாக செரி பிளாசம் போது எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல மழை, நல்லா கொஞ்சம் தூரம் போனோன்னே நல்லா லாங் எண்டு போனோன்னே அங்கே போட்டிங் இருக்குது. பட் மழைனால நாங்கள் போகல, பட் நிறைய பேர் போனாங்க. ஸோ கொஞ்சம் அங்கே வந்து நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சொவீனியர்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம். அந்த பசங்களுக்கு வந்து நாங்கள் ரெயின் கோட் வாங்கினோம். கொஞ்சம் காஸ்ட்லி தான். 100 ரூபானா அவன் 300 ரூபா அது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ வயசானவங்களுக்கும் பசங்களுக்கு மட்டும் ரெயின் கோட் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா கொடையும் வந்து காற்று அடிச்சுட்டு போயிடும், கொடையும் வாங்க முடியல. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது எங்கேயா போனால் கிடச்சா வாங்கிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களால் வாங்கவே முடியல. ஸோ இதை முடிச்சிட்டோமா, இதில் செரி பிளாசம்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சன்ரைஸ், சன்செட் வியூ பாயிண்ட் 2 காட்டுறேன்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக மழை. பேச்சுலர்ஸ் நிறைய பேர் நல்லா வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் குழந்த குட்டி எல்லாரோட போகிறனால வயசானவங்க கூட போகிறோம்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பேச்சுலர்ஸாக வந்தீங்கன்னா, கப்புள்ஸாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட் ஆகட்டும், பிளேஸாக இருக்கட்டும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ட்ராவல் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் போகல, ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போனோம். ஸோ அப்போ தானே நம்ம ரசிக்க முடியும். ஸோ மெதுவாக போனோம். அந்த டிரைவர் அண்ணாவும் அவ்வளோ ஒரு பொறுமைசாலி. நாங்கள் சொல்ல சொல்ல அப்படியே கேட்டுகிட்டே போனார். ஸோ சன்ரைஸ், சன்செட் வியூ பாயிண்ட் வந்து பேக் டு பேக் வரும். அப்படியே போயிட்டே இருந்தோமா, இப்போ வந்தாச்சு, அந்த ஸ்பாட் கிட்ட வந்தாச்சு. பட் ஒரு நல்ல மழை. ஸோ டிரைவரை நான் கேட்டார், நீங்கள் கண்டிப்பாக இறங்கணுமா, இந்த இடம் வந்து ஒரு டீ எஸ்டேட், இங்கேயும் வந்து இதுவும் வியூ பாயிண்ட்டா, இங்கே நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்தோன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கவர் ஆகும்னு சொன்னார். ஆனால் எனக்கு அதான் வியூ பாயிண்ட். அங்கே நின்று எடுக்க முடியல. ஏன்னா வந்து சரியான மழை. எப்படி எல்லோரும் நின்று எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டோம். அடுத்தது வந்து சன்செட்டு, அந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சன்செட் வியூ பாயிண்ட் போனோம். சூப்பராக தான் இருந்துச்சு. பட் என்னென்னா ரொம்ப ஃபாகியாக இருந்துச்சு. மழை பெஞ்சிச்சுல, ஃபாகியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோன்றதை சொல்கிறேன். பாய்.